Hi students, welcome to our academy. Sir, நம்ம அச்சம் தவிர டெஸ்ட் பேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா 3 டெஸ்ட் எல்லாரும் நல்லா பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து மொதல் டெஸ்ட் நம்பர் 4ல நம்ம இருக்கோம். சோ இந்த டெஸ்ட் நம்பர் 4ல வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா தமிழ் புக்ல 10th தமிழ் புக்ல இருக்கக்கூடிய 50 வினாக்கள் இருக்கும் சார் இதுல. சரிங்களா? முதல் 50 வினாக்கள் என்பது 10th தமிழ் புக்ல இருக்கக்கூடிய 50 வினாக்கள். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஷெட்யூல்ல சொல்லப்பட்ட மாதிரி 51வது क्वेश्चनல இருந்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹிஸ்டரி, சரிங்களா? 51ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹிஸ்டரி டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 40 क्वेश्चन இருக்கும். எல்லாமே வந்து கவர் பண்ண மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ், சரிங்களா? கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 90க்கு மேல வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும். 91ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேர் இருக்கும். டோட்டலா 125 क्वेश्चन இருக்கும் சார் இதுல. சரிங்களா? 125னா அப்போ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 35 क्वेश्चन இருக்கும். அப்போ தமிழ் வந்து பாத்தீங்கன்னா 50 क्वेश्चन 10th தமிழ் புக். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி வந்து பாத்தீங்கன்னா எல்லா டாபிக்குமே கவர் பண்ண மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 40 क्वेश्चन இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 35 क्वेश्चन இருக்கும். இது எல்லாத்தையுமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா வீட்ல பிராக்டீஸ் பண்ணி அது மட்டும் இல்லாம இதுல வந்து ஆன்சர் கீயான கீழ கொடுக்கப்பட்டிருக்கும். எல்லாரும் எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா வீட்ல எழுதி அதுக்கான ஆன்சர் சரிங்களா எவ்வளவு மார்க் நீங்க எடுத்துருக்கீங்கன்றத இங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகேங்களா? என்ன டவுட்டா இருந்துச்சுன்னா எந்த क्वेश्चन பாத்தீங்கன்னா டிஸ்கஷன் வீடியோஸ்லாம் போட்டுட்டு தான் இருக்கும். அந்த டிஸ்கஷன் வீடியோல எதுனா உங்களுக்கு டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதுக்கான விளக்கமானது உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கப்படும். சரிங்களா? ஓகே, பாய்.